ராசிபுரம் அருகே 3 பெண் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு கோவிந்தராஜ் என்பவர் தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த தற்கொலை விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் முதற்கட்ட தகவல் என்ன தெரிய வந்திருக்கிறது? வணக்கம் லாவண்யா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் அருகே இருக்கக்கூடிய வேம்பகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள ரிக்வண்டி கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளராகவும் இவர் உள்ளார். இவரது மனைவி பாரதி. இந்த தம்பதியினருக்கு 10 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 4 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் கோவிந்தராஜ் குழந்தைகளுடன் இரவு உணவு உண்டபின் மனைவி பாரதி, மகன் 1 வயது உடைய மகன் அனீஸ்வரன் படுக்கை அறையில் உறங்க சென்றுள்ளார். கோவிந்தராஜ் மற்றும் அவரது 3 குழந்தைகள் வீட்டின் வெளிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென்ற அதிகாலை 3 மணி அளவில் கோவிந்தராஜ் தனது மனைவி உறங்கிக் கொண்டிருந்த அறையை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டு வெளியில் படுத்திருக்கக்கூடிய 3 பெண் குழந்தைகளை கொடுவாளால் கொண்டு தலையில் வெட்டி தலையை துண்டித்துள்ளார். பின்னர் அவரும் அருகாமையில் இருந்த பூச்சி மருந்தை அருந்து அதே இடத்திலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்கவே படுக்கை அறையில் இருந்த மனைவி பாரதி கூச்சலிட்டுள்ளார். ஆனால் வெளிப்புறமாக அங்கு தாளிடப்பட்டது. இந்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய வேறொரு சாவியை கொண்டு மற்றொரு கதவை திறந்து வெளியே வந்து பார்த்திருக்கிறார். அதாவது அவரது 3 பெண் குழந்தைகளான பிரதீக்ஷா ஸ்ரீ வயது 10, ரித்திகா ஸ்ரீ வயது 7, தேவாஸ்ரீ வயது 6 ஆகிய 3 பெண் குழந்தைகள் சடலமாக கைப்பற்ற சடலத்தை பார்த்து அங்கேயே கதறி அழுதிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு சென்ற மங்களபுரம் போலீசார் சடலத்தை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்டமாக காவல்துறையில் விசாரணையில் அதாவது கோவிந்தராஜ் தனது லாரி வாங்குவதற்காகவும் வீடு கட்டுவதற்கும் சுமார் 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் தொல்லையின் காரணமாக தனது மகள்களை மட்டுமே அவர் வெட்டி கொண்டிருக்கிறார். அதாவது குடும்பத்துடன் அவர்கள் தற்கொலை செய்யாமல் மகள்களை மட்டுமே வெட்டி கொண்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் 20 லட்சம் ரூபாய் கடன் தொல்லை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மங்களபுரம் போலீசார் இது குறித்து மேலும் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.